ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறார். என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறார். 1 சாமுவேல் 12 கர்த்தர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். யோசித்து பாருங்க, இதுக்கு முன்னால் உங்க வாழ்க்கையில் எத்தனை கொந்தளிப்பு வந்தது, எத்தனை பெரும் காற்று வீசினது, எத்தனை நெருக்கமான சூழ்நிலை வந்து ஆண்டவர் கைவிட்டாரா? ஜெயம் கொடுத்தார், உதவி செய்தார், காற்றை கடலை அமர்த்தி அமைதல் படுத்தின மாதிரி பிரச்சனையை மாற்றினார். அப்ப உங்களுக்கு கர்த்தர் செய்த அந்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்கள். உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறாரு, அதை நினைத்து துதிங்க. இப்ப வந்திருக்கிற பிரச்சனை ஒண்ணு இல்லாம போயிடும். சரிங்களா? அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த பெரிய நன்மைகளுக்காக, அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு செய்த மகிமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது வந்திருக்கிறதை விட பெரிய பிரச்சனை, போராட்டம், தேவைகள், நெருக்கங்கள் வந்தது. எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் கொடுத்து மகிமையா நடத்தினீர். இப்பொழுதும் நடத்துவீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்